முதலில் நம்முடைய மூத்த தோழர்கள் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் முதல் ரிட்டையர் ஆகின்ற வரையிலும் ரிட்டையர் ஆகிவிட்ட பிறகும் நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள மூத்த தோழர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த மண்டபத்தை கவனித்துக் கொள்வதற்கும் இதை பராமரித்துக் கொள்கின்ற பணியை சங்கம் கொடுத்த அந்த பொறுப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொன்விழா அரங்கத்தினுடைய தலைமை நிர்வாகி மேனேஜர் என்ஆர் மூர்த்தி அவர்களே, அவருக்கு உறுதுணையாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மற்றொரு மூத்த தோழர் சேட்டு அவர்கள், அதே போன்று பின்னால் உட்கார்ந்து இருக்கின்ற ஊழியர் அவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மண்டபம் நாம் ஒவ்வொரு முறை ஆய்வு மொழியை கொண்டாடுகின்ற போதும் ஒவ்வொரு வளர்ச்சியை அல்லது ஒரு விரிவாக்கத்தை இந்த மண்டபம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நாம் இதை துவங்குகின்ற போது இந்த அரங்கத்தை இங்கு கட்ட வேண்டும், 19 சென்ட் இடம் சங்கத்திற்கு சொந்தமாக இருக்கு, அது பயனில்லாமல் தரிசு நிலமாக கிடைக்கின்றது. ஆகவே நம்முடைய நீண்ட நாள் கனவான ஒரு அரங்கத்தை இங்கே உருவாக்க வேண்டும் அப்படின்னு நாம் முடிவு செய்த போது சங்கத்தில் பிக்சட் டெபாசிட்ல இருந்தால் கொஞ்சம் காசு மட்டும் தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கு இதற்காக போட்ட எஸ்டிமேட் என்பது 1,20,00,000 ரூபாய்க்கு மேல். அன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அல்லவா. பொன் விழாவும் முடிந்து நம்முடைய வைர விழாவும் முடிந்து அடுத்த பிளாட்டினம் ஜூபிலியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதனுடைய ஒவ்வொரு காலகட்ட வளர்ச்சியிலும் நமக்கு அனைவருக்குமே பெரிய பங்கு. இந்த முறை போன முறை நாம் ஆயுத பூஜை கொண்டாடுகின்ற போது இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக இந்த மண்டபத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விருந்தினர்கள் தங்குவதற்கு அறை கிடையாது. மணமகன் அறை இருக்கு, மணமகள் அறை இருக்கு, இந்த பக்கம் ஒரு அறை இருக்கிறது. ஆனால் அது போதாது. நம்முடைய வைர விழாவை ஒட்டி அந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய அரங்கத்தை குளிர் ஊட்டி இருக்கிறோம், அது ஏர் கண்டிஷன் பண்ணி. ஆனால் அறைகள் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும். இப்பொழுது நம்முடைய எஸ்.எம். பானர்ஜி மாளிகையில் அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வண்ணமாக 3 அறைகள் நாம உருவாக்குறதிலிருந்து அது புக்கிங்கும் ஆகுது. நிகழ்ச்சிகள் புக் செய்வதற்காக வருகின்றவர்கள் அந்த ரூமையும் சேர்த்து புக் செய்யலாம். அது சங்கத்திற்கு ஒரு நிரந்தரமான வருவாய். அந்த வருவாயை எடுத்து இதற்கு மேலும் மேலும் வளர்ச்சி பணிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை செய்து கொண்டு வருகின்றோம். இரண்டாவது, நான் எப்பொழுதுமே நம்முடைய தோழர்கள் சொல்ற மாதிரி சங்கம் இந்த மண்டபத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இது நம்முடைய ரிசர்வ் ஃபண்ட். எப்படி நம்ம நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க்ல ஏராளமான தங்கம் வைக்கப்படும், எவ்வளவு பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார பலம் என்பது அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு அதிகமாக தங்கத்தை வைத்திருக்கிறோமோ, ஏன்னா சர்வதேச அளவில் எல்லாவற்றையுமே நிர்ணயம் செய்வது என்பது தங்கத்தினுடைய விலை தான். நம்ம ரிசர்வ் பேங்க்ல ஒரு பெரிய அளவில் தங்கம் இருக்கு. அதுதான் அந்நிய நாடுகளோடு நம்முடைய மதிப்பை உயர்த்துகின்ற விஷயம். அது ஒரு காலத்துல நம்ம முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் மேல ஒரு மிகப்பெரிய பழி இருந்தது. அவங்க ஒரு 6 மாசம் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொன்ன உடனே இங்கிருந்து நம்முடைய ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வில் வைத்திருந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் வெளிநாடுகளுக்கு கொடுத்து அதை பொருளாக மாற்றினார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பழி அவர் மீது இன்னும் சொல்ல முடியும். அப்ப அது ரிசர்வ் ஃபண்ட். நாட்டு அந்த ரிசர்வ் தான் வைத்திருக்கிறோமே தவிர அந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய் வரி மூலமாக பல்வேறு நேர்முக வரி, மறைமுக வரி, அதன் மூலமாக கூடிய அந்த வரவை வைத்துக் கொண்டுதான் அந்த நாட்டை எந்த ஒரு பொறுப்புள்ள அரசும் நிர்வாகம் செய்யும். அதே மாதிரிதான் நம்முடைய சங்கமும் சங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த மண்டபம் என்கின்ற அதில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபண்டை நம்ம சார்ந்து இருக்கோம். ஆகவேதான் போனஸ் கம்மியா வந்திருக்கு. நமக்கு தெரியும்
யாருக்குமே இவ்வளவு கம்மியான போனஸ் இல்லை, நமக்கு வந்துருக்கு. ஆனாலும் அதுல ஒரு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? அது தொழிலாளிகளுடைய பங்களிப்பு சங்கத்திற்கு இருக்கும். சங்கத்தினுடைய போராட்டங்கள், சங்கத்தினுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே தொழிலாளிகளுடைய பங்களிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய தோழர்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஃபேக்டரியில ஆயுத பூஜை நடந்தது. ஒரு மகிழ்ச்சியாக ஆயுத பூஜை கொண்டாடினாலும் நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஊழியர்களுடைய மனதிற்குழுக்கு இருக்கக்கூடிய அந்த வரி என்ன என்பது ஒரு மூத்த தொழிற்சங்க ஊழியர் அப்படிங்கிற முறையில எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. 7 மணி நமக்கு கஷ்டம் இருக்கு. 8 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரத்துக்கு குறையாமல் நாம் அந்த இயந்திரமாக இருந்தாலும் முழுமையாக நம்மால் நம்முடைய வேஜஸை ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குறை. நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? டிசம்பரோட நம்முடைய டீம் டெபுடேஷன் முடியுது. அதுக்கப்புறம் நாம யாரு, நாம எங்க இருப்போம், இந்த ஃபேக்டரியில இருப்போமா, வேற எங்கேயாவது நம்மளை அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு என்னதான் தொழிற்சங்கம் ஃபெடரேஷன் இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாலும் இதெல்லாம் மனதில் வரக்கூடிய சஞ்சலம். அப்புறம் 3வது பென்ஷன். என்பிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நம்முடைய பென்ஷன் என்ன, ஓய்வுகால வாழ்க்கை எப்படி அமையும், இப்படியெல்லாம் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நாம எதிர்கொள்ளணும், அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சங்கம் பலமாக இருக்கணும், சங்கத்தினுடைய அருமை நமக்கு தெரியணும். இன்றைக்கு நான் லேட்டாக வந்ததுக்கு காரணம் எல்லாரும் 12:30 வெளியில வந்துட்டோம். ஆனா நான் வரல, ஜிஎம் வரல, 2 பேர் வரல. ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கு தொழிற்சாலை. இப்ப சனிக்கிழமை ஃபேக்டரி வந்ததுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ப்ரொடக்ஷன் ஃபுல் வீக்ல வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நான் அந்த சாட்டர்டே வந்து நம்மளும் அந்த சாட்டர்டே ஷார்ட்டிங் இருந்ததை ஒரு வாரம் 200 பேர் 300 பேர் ஷார்ட்டிங் பண்ணிட்டு வெளியில போகும்போது நிச்சயமாக தான் வேலை இருக்கிறத டைப் பண்ணும். பட் அது தீர்க்கணும். ஏன்னா ஜெனியூன் கேசஸ் இருக்கு, போயே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்க பேசிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், மறைமுகமாக சொன்னேன், இதுக்கு என்ன நீங்க கொடுத்தாததுக்கு காரணம் என்ன? ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் நான் சனிக்கிழமை அன்னைக்கு போனேன்னா மண்டே டியூஸ்டே கூட உங்களுக்கு எப்படியாவது காம்பன்சேட் பண்ணி கொடுத்தா அவங்க ஏன் என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்லி, அது நம்ம பக்கத்தில் என்ன நியாயம்? ஏற்கனவே டெத் மெசேஜ், மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் வந்தால் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது நல்லா பேசிட்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இன்னொரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. என்னுடைய ஃபிங்கரை விஷயம் ரீட் பண்ண மாட்டேன். அந்த சிஸ்டம் இது வரைக்கும் என்ன செக்யூரிட்டியில் போய் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க, அதை அனுப்புவாங்க, முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ஆஃபீஸர் அது செக்யூரிட்டியில் இருக்கிற கேட்டு, யூனியன் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஃப்ராட் பண்ணுறாங்க. 8:45 வந்தாலும் 8:20 மிஷன் ரீட் பண்ணலன்னு எழுதி அனுப்பிடுறாங்க. அதனால் அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பிஆர்ஆர் மீட்டிங்கில் அவர் சொன்ன உடனேயே ஜனநாயகத்தில் உடனே ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் இனிமேல் செக்யூரிட்டியில் அந்த ரிஜிஸ்டர் இருக்காது, நீங்கள் செக்ஷனுக்கு போகணும், அந்த டிஓ அவர் கையெழுத்து போட்டு சர்டிஃபை பண்ணணும், அதன் பிறகு ஜிஎம் பார்த்து ஓகே பண்ணால் தான் வரும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஆக்டிங் ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சங்கத்தில் நான் பேசினேன். அவருக்கு ஒரு கேள்வி தான் கேட்டேன். 8:30 மேலே தான் உங்கள் ஹெச்ஓஎஸ் டிஓ உள்ள வர்றாரு. அவர்கிட்ட போய் நான் 8:20 வந்தேன்னா அவர் எப்படி சர்டிஃபை பண்ணுறாரு? அவரே வர்றது 8:30, அவரே வர்றது 9. அவர் நான் 8:15 வந்தேன், ஆனால் என்னுடைய ஃபிங்கரை அதை ரீட் பண்ணலை அப்படின்னு அவர் எப்படி சர்டிஃபை பண்ணுவார்? வாட் பேசிஸ் ஈக்குவல் சர்டிஃபை? இன்னொரு சர்க்குலர் போடும்போது இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதே பழைய சிஸ்டத்தை கொண்டு வாங்க, பிரிங் பேக் டு ஓல்டு சிஸ்டம், அதை கொண்டு வாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்டாஃப் தானே நம்பிக்கை இல்லைன்னா ஆர்டினரி ஆஃபீஸர் தான் இருக்காரு. அந்த 1 hour ஆர்டினரி ஆஃபீஸர் கேட்ல இருந்து சொல்லுங்க, அவருக்கு முன்னாடி அதை என்ட்ரி பண்ணிட்டு போகட்டும். சரி, அதை பரிசீலனை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி முத்தாண்டி சரியா வந்து அங்கே பூஜைக்கு வந்துருக்காரு இல்லையா? அவர் சிவகுமாரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரும்போது ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ரிட்டையர் ஆகி யாரையும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு கேட்ல சாமிநாதன் இருக்காரு. அவரோட பிரச்சனை நான் இங்கே அதுவும் ஒரு லெட்டர் கொடுத்து பேசிட்டு வந்துருக்கு, அதை அகீட் பண்ணிட்டேன். என் கூட வேலை செஞ்ச எம்ப்ளாயி அவர் ரிட்டையர் ஆகுறாரு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனேன்.
நான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வரதுக்கு ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயி உள்ள வரக்கூடாதுன்னு நீங்கள் சட்டம் இருக்குதான். ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு வரக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சட்டத்தை எடுத்து கையில் எடுப்பாங்க. இல்லை அது தப்பு அப்படின்னு நம்ம லெட்டர்லேயே எழுதிட்டார். நோ இன் ஃபியூச்சர் ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் மேபி அலவுட் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகம் என்பது எப்பவுமே அப்படிதான். அதை நம்ம புரிந்து போகணும். சில பேர் நினைக்கிறாங்க சங்கம் இருக்கணும், சங்கத்தினுடைய அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம கவர்மெண்ட் தானாவே எல்லாம் நடந்துரும். ஆனா எதுவும் நடக்காது. ஆனா எதுவுமே நடக்காது. பிஎஸ் போர்ட்ல ஒரு பிரச்சனை கோபி இருக்காதாங்க, பெரிய கோபி, என்ன கோபி, பெரிய கோபி. அவங்க ஒரு 17 பேர் இந்த கேங்க அந்த கேங்க் வந்துட்டாங்க. அவங்க கேட்காங்க எனக்கு டேவர் கொடுக்குது. செக்ஷன் சொல்லுது அவங்க டேவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சனிக்கிழமை வரைக்கும் மத்தியானம் மிஷினை கொண்டு வந்து போட்டாச்சு. அவங்களுடைய பொருளை எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகிருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுக்கு டேவர் போன அவசியம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு லெட்டர் கொடுத்து பேசிட்டு வந்துடும். எதுக்குதான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் வந்து ஏராளம் புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா அதை சார்ட் அவுட் பண்ணணும் தான் ஒரு பலமான சங்கம் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா எந்த பரவலும் செட்டில் ஆகாது. அதனால தோழர்களே அதே மூத்த தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இது சொல்லலை. அவங்க அப்படியெல்லாம் இதை பலமா வச்சிருந்ததுனால தான் ஏராளமான பிரச்சனைகளை திருத்தி இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இப்ப ஆபத்துகள் இருக்கு. அந்த ஆபத்துகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆயுத பூஜை அன்றைக்கு நாம் சங்கத்தை பலப்படுத்துவது மட்டும்தான். ஓம் பராசக்தின்னு சொன்னாலும் சரி, எங்க வர ஓம் பராசக்தி சொன்னாலும், அபிராமிய சொன்னாலும், அபிராமிய அந்தாதி சொன்னாலும், திருவாசகம் சொன்னாலும், தேவாரம் சொன்னாலும், எதை சொன்னாலும் சரி, நமக்கு நம்முடைய சங்கம் பலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தொழிற்சாலைக்குள்ளும் இங்கேயும் சிறப்பாக இந்த ஆயுத பூஜை நடக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புதிய வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் தெரிவித்து, மண்டபத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து